திமுகவினுடைய தேர்தல் தோல்வி வரலாற்றை தமிழகம் மறக்காதுன்னு 10 தோல்வி பழனிசாமி என்று விமர்சித்த முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, முதல்வர் ஸ்டாலின் எங்கு இருந்தாலும் அவரது எண்ணம் முழுக்க முழுக்க தன்னுடைய எழுச்சி பயணத்தை சுற்றிதான் இருக்கிறது என்பது தனக்கு தெரியும் என்றும், உங்களுடன் ஸ்டாலின் திட்டமே அம்மா திட்டத்தின் காப்பி பேஸ்ட் செய்தது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். சொந்தமாக ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாமல் அதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார் ஸ்டாலின் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஊர் ஊராக கருப்பு பெட்டியை தூக்கி திரிந்து ஏமாற்றியது போதாது என்று ஒரு துண்டுச்சீட்டில் 46 பெயர்களை அச்சடித்து யாரை ஏமாற்றுகிறீர்கள், இந்த 46 சேவைகளும் 4 ஆண்டுகளில் திமுக அரசு செய்யவே இல்லை என்று ஒப்புதல் அளிக்கும் வாக்குமூலம் தானே இது என முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தேர்தல்களில் திமுக அடைந்த தோல்வியையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். அதாவது 2011 சட்டசபை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 2012 சங்கரன் கோவில் இடைத்தேர்தல், 2013 ஏற்காடு இடைத்தேர்தல், 2014 லோக்சபா தேர்தல், 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தல், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல், 2016 சட்டசபை தேர்தல், 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என தொடர்ந்து அனைத்திலும் தோல்வியை சந்தித்த திமுக இதை மறந்துவிட்டு தன்னை பார்த்து கேள்வி கேட்கலாமா என்று முதலமைச்சர் ஸ்டாலினை அவர் வினவி உள்ளார். எந்த தொகுதிக்கு அவர் வந்தாலும் பெரும் திரளான மக்கள் பை பை ஸ்டாலின் என்று சொல்லி முதல்வர் ஸ்டாலினை கதற விடுகிறார்கள் என்பதால் 234 தொகுதிகளிலும் அதை செய்வோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.